ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சேனல் ஃபார்ம் ஆஃப் லிக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பென்ஷன் சம் ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து லாஸ்ட்டாக மே மந்த் 2025 கேட்டது. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்னா, கேல்குலேட் பென்ஷன், என்ஹான்ஸ்ட் அண்ட் நார்மல் ஃபேமிலி பென்ஷன், கம்ப்யூட்டட் வேல்யூ ஆஃப் பென்ஷன், கிராட்யூட்டி ஆஃப் அண்ட் ரிட்டையர்டு என்னன்னா ஓஏனா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், retired on 30/6/2020. His net qualifying service is 29 years, 6 months, 8 days. His last pay drawn is rupees 28,000. DA at 17%. The computed value is 8.287. அதாவது ரொம்ப ஈஸியஸ்ட் கொஷின். நான் எல்லா கொஷின் பேப்பர்லையும் பார்த்ததுலேயே வந்து நான் அட்டன் பண்ணது தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. அதாவது நீங்கள் ரிட்டைர்மெண்ட் டேட்டு கூட நீங்கள் 60 ஆட் பண்ணி கூட கண்டுபிடிக்க அவங்க வேலை கொடுக்கல. 30/6/2020 ஒரு ரிட்டைர்மெண்ட் டேட்டே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நெட் குவாலிஃபையிங் சர்வீஸும் நம்ம வந்து லாஸ் ஆஃப் பே இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ஆனால் இது எல்லாத்தையுமே அவங்களே மைனஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு எப்போவுமே என்னென்ன கொஷினில் இருக்குது, நம்ம வந்து சம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன நமக்கு தேவையோ எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக வந்து அடுத்தடுத்து சொல்லும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், தப்பு எதுவும் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் கிவன் போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டேட் ஆஃப் ஆக்சுவல் ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டாங்க, 36/2020 கொடுத்துட்டாங்க. ஸோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நெட் குவாலிஃபையிங் சர்வீஸ் நமக்கு தேவைப்படும், அதையும் வந்து கொடுத்துட்டாங்க. 29 years 6 months 8 daysன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம அடுத்து வந்து நெட் குவாலிஃபையிங் சர்வீஸ் வச்சு நம்ம வந்து சம் போகிறதுக்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சுப்போம், நம்பர் ஆஃப் ஹாஃப் இயர்ஸ் வந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ப்ராப்ளம் போடும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த நெட் குவாலிஃபையிங் சர்வீஸை வச்சு நம்ம ஹாஃப் இயர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஹாஃப் இயர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பேன்னு சொன்னேன், இயர் இன்ட்டு 2. ஸோ 29 × 2 வந்து 58. அது மட்டும் இல்லாமல் மந்த்ஸ் எத்தனை மந்த்ஸ் இருக்குது, 6 months. 6 monthsங்கிறது எத்தனை ஹாஃப் இயர், ஒரு ஹாஃப் இயர். ஸோ 1 year is equal to 2 half years. ஒரு வருஷத்துக்கு 2 half years, அதாவது 6 மாதம் 6 மாதம்னு பிரித்தோன்னா 2 half years இருக்குது. அது மாதிரி 6 monthsங்கிறது ஒரு ஹாஃப் இயர். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம கிடைக்கிற வேல்யூ வந்து 59. ஸோ 59 half years தான் இந்த சம்முக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி அடுத்து லாஸ்ட் பே ட்ரான் ஃபார் பென்ஷன் கண்டுபிடிச்சிக்கணும். பென்ஷனுக்கு வேறு எதுவுமே அவங்க கொடுக்கல, இன்க்ரிமெண்ட் பற்றி பேசலை, ஸ்பெஷல் பே பற்றி கொடுக்கல, பர்சனல் பே பற்றி கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. டேரெக்டாகவே கொஷினில் வந்து 28,000 கொடுத்துட்டாங்க. ஸோ அது அப்படியே வந்து எல்பிடி ஃபார் பென்ஷனுக்கு நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எல்பிடி ஃபார் கிராட்யூட்டிக்கு என்ன சொன்னேன், எப்போவுமே கிராட்யூட்டிக்கு பென்ஷனில் வர எல்பிடி ப்ளஸ் டிஏ. ஸோ டிஏ இங்கே என்ன கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, 17% கொடுத்துருக்காங்க. ஸோ 17% என்னது 28,000 × 17/100. ஸோ இந்த வேல்யூ என்ன வரும், 4,760. அதாவது எல்லாத்துக்குமே கேல்குலேட்டர் அலோட். ஸோ எல்லாத்தையுமே கேல்குலேட்டர்லேயே போட்டுருங்க. உங்களுக்கு இது தெரியும், நான் வந்து ஈஸியாக பண்ணிடுவேனாலும் கேல்குலேட்டர்லேயே போடுங்க, ஏன்னா நமக்கு டைம் பத்தாது. ஸோ வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 32,760 வருது. ஸோ இதுதான் எல்பிடி ஃபார் கிராட்யூட்டி. அதாவது கிராட்யூட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கணும். மற்றபடி பென்ஷன், ஃபேமிலி பென்ஷன் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எல்பிடி தான் யூஸ் பண்ணணும். அதாவது எல்பிடி தான் என்னது, லாஸ்ட் பே ட்ரான். அப்புறம் கம்ப்யூட்டட் வேல்யூ வந்து கம்யூட்டேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதுவும் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. 60 வயசுக்கு 8.287ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதையும் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னது கேட்டிருக்காங்க, பென்ஷன். ஸோ பென்ஷன் என்னது, ஃபார்முலா LPD/2 × நம்பர் ஆஃப் ஹாஃப் இயர்ஸ் 60. இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவிலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. 15 ஸ்டெப்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அடுத்து இதை ரெண்டையும் போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கிடைக்கிற வேல்யூ வந்து 13,766. இதான் வந்து கிடைக்கிற வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொஷினை கேட்டிருக்காங்கன்னா, என்ஹான்ஸ்டு ஃபேமிலி பென்ஷன் வந்து LPD × 50%. அதாவது 28,000 × 50/100. ஸோ இந்த இடத்துல நம்ம LPD ஃபார் பென்ஷன் தான் யூஸ் பண்ணணும். LPD ஃபார் கிராட்யூட்டி கண்டுபிடிச்சதை எடுத்து யூஸ் பண்ணிடாதீங்க, ஃபுல் சம்மும் தப்பாயிடும். அப்போ 28,000 × 50/100 அப்படின்னா 14,000. அதே மாதிரி ஆர்டினரி பென்ஷன் அப்படின்னா LPD × 30%. ஸோ 28,000 × 30/100 is equal to 8,400. அதாவது இறந்தோடனே அவங்களுக்கு பென்ஷன் வந்து 14,000 கிடைக்கும். 7 years கழிச்சு 8,400 கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது கிராட்யூட்டி. இதுக்கு என்ன ஃபார்ம்லானா LPD × நம்பர் ஆஃப் ஹாஃப் இயர்ஸ் 4. ஸோ இதுக்கு எந்த LPD யூஸ் பண்ணணும், பென்ஷன் கண்டுபிடிச்சதில் கிராட்யூட்டிக்கு தனியாக டிஏவை ஆட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அந்த லாஸ்ட் பே ட்ரான் தான் எடுத்துக்கணும். ஸோ அது வந்து 32,760 × 59/4. இது கிடைக்கிற வேல்யூ 4,83,210. இதுதான் அவங்களோட கிராட்யூட்டி. அப்புறம் கம்ப்யூட்டட் வேல்யூ ஆஃப் பென்ஷன் அப்படின்னா பென்ஷன் × 12 × CVனா அந்த கம்ப்யூட்டட் வேல்யூ கொடுத்துருக்காங்களா கொஷினில், அது /3. ஸோ 13,766 பென்ஷன் கண்டுபிடிச்சோம்ல, அது × 12 × 8.287. இது வந்து வேல்யூ கொஷினில் கொடுத்துட்டாங்க, /3. இது கிடைக்கிற வேல்யூ என்னன்னா 4,56,315. அடுத்து இது கம்ப்யூட்டட் கண்டுபிடிச்சாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ்டு பென்ஷன் கண்டுபிடிச்சி வச்சுருங்க. அவங்க கேட்டிருக்காங்களோ கேட்கலையோ, நம்ம சேஃபர் சைடுக்கு. ஸோ ரெடியூஸ்டு பென்ஷன் என்னென்னா கம்யூட்டேஷன் கொடுக்குறனால
அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லெஸ் பண்ணிவிட்டு கொடுப்பாங்க பென்ஷனில். ஸோ அதுதான் ரெடியூஸ்டு பென்ஷன். ஸோ பென்ஷன் மைனஸ் பென்ஷன் பை 3. ஸோ பென்ஷனுங்கிறது 13,766 மைனஸ் பென்ஷன் டிவைட் பை 3க்கு நமக்கு கிடைக்கிற வேல்யூ 4,588. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 9,178. அதாவது கம்யூட்டேஷன் வாங்கிட்டாங்க பென்ஷனில் இருந்து இந்த 4,56,000 வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நார்மல் பென்ஷன் 13,766 வராது, பிடித்தம் போக 9,178 தான் வரும். ஸோ இந்த சம் தான் இருக்கிறதுல ஈஸியஸ்ட் சம். ஸோ இதை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நீங்களே ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்தும் போட்டு பாருங்கள். அதுக்கு அடுத்தடுத்த சம் டிஃப்ரெண்ட் மாடலில் இருக்க சம்மும் நம்ம சேனலில் போஸ்ட் ஆகும். இது டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுதுகிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.